விசேஷமான தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தை. அவனுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரன் நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனை பார்த்து அவனோட விசுவாசத்தை பார்த்தோன்னே ஆண்டவர் உனக்கு திமிர்வாத சுகமாட்டேன்னு சொல்லலை, முதலாவது உன் பாவம் மன்னிக்கப்பட்டுன்னு சொல்றாரு. அவன் விசுவாசத்தை பார்த்தோன்னே, விசுவாசிச்சா என்ன அற்புதம் செய்வார்ல, ஆனா ஆண்டவர் அவன் பாவத்தை மன்னிச்சார். அது கீழே நீங்க வாசித்தீங்கன்னா அங்கிருந்த பிரதான ஆசிரியர்கள் நினைச்சாங்க, இவரென்ற பாவத்தை மன்னிக்கிறான்னு சொல்லி அங்க அவங்க குற்றப்படுத்தல நினைச்சாங்க. இது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து அவனோட பாவத்தை மன்னிச்சோன்னா அவன் வியாதி சுகமாயிடுச்சு. ஆண்டவருக்கு தெரியும் அவன் வியாதி காரணமே, அந்த திமிர்வாத காரணமே அவன் பாவம். இனி நீ பாவம் செய்யாது சொல்லுவாரு, நீ பாவம் செய்யாது சொல்லுவாரு. 32 வருஷமா படுத்துறவனை எழுப்பி சொல்லுவாரு, நீ பாவம் செய்யாது எடுத்துட்டு போ அப்படிம்பாரு. ஆண்டவர் அநேக இடங்கள்ல வியாதி சுகமாக்குற எல்லா இடங்கள்ல பாவத்தை மன்னித்தார். இயேசு என்ன பாவத்தை மன்னிச்சாரு. ஆனா அன்னைக்கு இருந்த பரிசைகள் ஆண்டோட நாம தூசணம் பண்ணணும், ஏதாவது ஆண்டோட குற்றப்படிக்கணும்னாங்க. பாவியான ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து இயேசுவரத்தில் கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஆபிரகாமோட கட்டளையின்படி நியமத்தின்படி கல்லெரிச்சு கொள்ளணும், விபச்சாரம் பண்ணிட்டான். இவ்வளவு கையும் மையா பிடிக்கப்பட்டிருக்குது. இப்போ இவர் என்ன சொல்ல போறாருன்னு என்னோட காத்துட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மெதுவா கீழே உட்கார்ந்து எழுதிட்டே இருக்கிறார். மெதுவா எழுதி கொண்டே இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, எவன் பாவம் செய்யலையே முதலாவது கல்லை போடுறாரு. எல்லாம் கல்லை கீழே போட்டு போயிட்டான். ஏன்னா எவனவே பாவம் செய்யாம இல்லை. அங்க நின்ன அத்தனை பேரும் இந்த விபச்சாரம் செஞ்சிருக்கிறான், பாவம் செஞ்சிருக்கிறான், அணியை செஞ்சிருக்கிறான். அணியே செஞ்சிருக்கிறான். ஆனா மத்தவங்க பாவம் செஞ்சோன்ன கல்லறி அடியா இருக்கிறான். இன்னைக்கு இந்த உலகத்துல பாவம் செய்கிற மனிதன் பாவம் இல்லைன்னு சொன்னா ஒருவன் இல்லைன்னு வசனம் சொல்லுது. தன் பாவத்தை பாவம் இல்லைங்கிற பொய்யன்னு வசனம் சொல்லுது. ஆனா மற்றவனுடைய பாவங்கள்ல மற்றவனை குற்றவாளியாக தீர்க்கிற அநேகர் யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. அநேகர் இன்னைக்கு என்ன பண்றாங்க, மற்றவர்களை குறை என்ன இருக்குது, அவனுடைய பாவம் என்ன, அவன் எப்படி இவன் எப்படின்னு இன்னைக்கு அதன் மூலியமா வயிறு வளைத்து கொண்டிருக்கிறாங்க. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை நல்லா வியூஸ் வரணும், நல்ல பாப்புலர் ஆகணும்னு சொல்லி மற்றவங்களை கல் வீச ரெடியா இருக்கிறாங்க. மற்றவங்களை கல்லெறிஞ்சு அவங்க பேரை கெடுக்கணும்னு சொல்லி அநேக ஊழியர்களை கூட பேசுகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் ஏதாவது விபச்சாரியோடைய கைமையுமாய் பிடிக்கப்பட்ட விபச்சாரத்தை கூட மன்னிச்சாருங்க. அதான் அவனுடைய கிருபை, தயவு. ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறாரு, பாவியை நேசிக்கிறார். இது தெரியாம இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பாவம் செய்துட்டான் அவன் பாவின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவனை வெறுக்கிறாங்க. வேதம் என்ன சொல்லி கற்றுக் கொடுக்குதுன்னா, ஒரு மனிதன் பாவம் செஞ்சுட்டானா அவனை மன்னிக்கிறாரு, அவனை நேசிக்கிறாரு, பாவத்தை வெறுக்கிறாரு. இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட். எல்லாம் பாவம் செய்துட்டாங்கன்னா பாவத்தை நேசிக்கிறாங்க, ஆனா பாவம் செய்த மனிதனை வெறுக்கிறாங்க. இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. பாவியான அந்த ஸ்திரியை, நானும் உன்னை தீர்ப்பிடல, இனிமேல் பாவம் செய்யாத. ஏசப்பாவே தீர்ப்பிடாத பாவத்தை நீங்க தீர்ப்பிடுறீங்க. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில மற்றவருடைய பாவத்தை, மற்றவருடைய காரியங்கள்ல கண்கள்ல உத்தரத்தை வச்சுட்டு கொண்டிருக்கிறோம். இவன் அப்படி, இவன் அப்படி, இவன் அப்படி, இவன் அப்படின்னு. நம்ம எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு? நம்முடைய கிருபையினாலே, தயவுனாலே, தேவனுடைய கிருபையினாலே நம்ம விழுந்தாலும் எழுந்து கொண்டிருக்கிறோம். 2 மனுஷங்க போனாங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு. ஒருத்தன் பரிசேகன், அவனோட வேலைன்னா அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லைன்னு சொல்லி அவன் ஜெபமே அப்படிதான் இருந்துச்சு. ஆனா பாவியான மனுஷன் வானத்தை அண்ணாந்து பார்க்காம தலை சாட்சி, ஆண்டவரே நான் பாவியான மனிதன், ஆண்டவரே தன்னை தாழ்த்தினா தேவன் அவன் பாவத்தை மன்னிச்சான். அவன் ஜெபத்தை கேட்டார். இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? மற்றவங்களை இவங்க அப்படி, அவங்க அப்படி, ஊழியக்காரங்க அப்படி, இவங்க அப்படி, அவங்க அப்படி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்களே, மற்றவங்களை குற்றவாளி என்று தீர்ப்பிடாதீங்க, நீங்க குற்றவாளி ஆயிடுவீங்க. நியாயந்திருக்கிற வேலை உங்களுக்கு கொடுக்கப்படலைங்க. கர்த்தர் ஒரு நாள் நியாயந்திருப்பார். எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற ஆண்டவர், எல்லா பாவங்களையும். ஆனா ஒரு பாவத்தை மன்னிக்க முடியவே முடியாது, ஆண்டவரால மன்னிக்க முடியாது. அப்படி பாவம் என்ன இருக்கு அப்படின்னா, பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாய் பேசப்படுகிற எந்த பாவம் மன்னிக்கப்படாது, எந்த தூசணம் மன்னிக்கப்படாது. எதை வேணா ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, ஆனா பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாய் பேசப்படுகிற எந்த தூசணத்தை தேவன் மன்னிப்பதில் அது சாபமாய் இம்மையிலும் மறுமையிலும் அது தொடர்ந்து வரும் இந்த பாவம். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், இந்த சாயந்தரம்ல நீங்க பாவத்துல விழுந்து எழுந்திருக்கிற ஒரு அணுவும் இருக்கலாம். இந்த பாவம் செய்யற, இந்த பாவத்தில் இருக்கிற, இந்த பாவம் என்னை மேற்கொள்ளுது, இந்த பாவத்தில் வெளியே வர முடியல, ஆண்டவர் சமூகத்தில் போனால் எனக்கு மனசாட்சி குத்துது, எனக்குள்ள அது போயிட்டே இருக்குன்னு சொல்லி நின்று கொண்டிருக்கலாம். உங்கள் பாவத்தை அவர் மன்னிப்பார். அது என்ன பாவமாக இருக்கலாம், மன்னிப்பார். ஆண்டவர் பாவிகளுக்கு வந்த சிநேகனுங்க, பாவிகளை நேசிச்சாருங்க. பாவிகளுக்காக வந்த சிநேகன். நிறைய இடங்கள்ல பாவம் பண்ண அருவருப்பான ஸ்திரீல கூட தேவன் மன்னித்தாருங்க. ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறார் விருந்துக்கு.
அங்கே விபச்சாரியான ஸ்திரீ வந்து என்ன பண்ணுற, காலை கழுவி, கண்ணீரினாலே காலை கழுவி முத்தமிட்டு அவ வாழ்க்கை முழு சம்பாரிச்சு விபச்சாரம் பண்ணி சம்பாரிச்ச அந்த தைலத்தை, விசேஷமான தைலத்தை இயேசுடைய பாதத்தில் ஊற்றி அவள் அழுகிறா, தன் முடியினாலே துடைக்கிறா. ஆண்டவர் பாருங்க, அவர் சொல்ற, நீ எனக்கு கால் கழுவு தண்ணி கொடுக்கல, எனக்கு முத்தமிடல, அவளோ வந்ததுலேருந்து எனக்கு என்ன பண்றா, முத்தமிடுறா, எனக்கு காலை கழுவுறான்னு சொல்லி உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு அவங்க சீசர்ல கூடுறவங்களாம் நினைச்சாங்க, இவர் பாவியான ஸ்திரீ, இவருக்கு யாருன்னு தெரியாதா, இவர் எப்படிப்பட்டவர் அல்லவா, தீர்க்கசியா இருந்தா இவருக்கு தெரியுமே, இவர் கடவுளா தான் தெரியுமே என்று சொல்லி அவருக்குள்ள மைண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மைண்டை கூட கர்த்தர் அறிஞ்சிருந்தார். இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் விட முடியாம இருக்கிறோம்? கோபம், வைராக்கியம், கசப்பு, மற்றவங்களை நியாயம் இருக்கிறது, மற்றவங்களை குறை சொல்லுது, குற்றப்படுத்துகிறது, இது மாதிரி எவ்வளோ பாவங்கள் இருக்குதுங்க. அதனால நம்ம முதல்ல பரிசுத்தமாக வேண்டும். வேதம் பார்த்து சொல்லுது, நீ பலப்பட்டவுடன் சகோதரனை ஸ்திரப்படுத்து வசனம் சொல்லுது. நம்ம பலப்படணும், முதல்ல நம்ம பாவத்திலிருந்து வெளியேறப்படணும். நமக்குள்ள பாவத்துல நிச்சயமான விடுதலை உண்டாக வேண்டும். நம்மளோட வாய் இடரா இருந்தா என்ன சொல்ல, வேதம் சொல்றது, உன் கண் இடரா இருந்தா ஒரு கண்ணை பிடுங்கி போடு. ஏன்னா முழு சரீரம் நரகத்துக்கு போகலன்னா ஒரு கண் இல்லாம நீ வரலாம்னு சொல்லி வேதம் சொல்லுது. நரகத்துக்குள்ள நீ பரலோகத்துக்குள்ள போகணும்னா ஒரு கண் இல்லாம கூட பரலோகத்துல இருந்துடலாம். ஆனா ஒரு கண் இடரா இருந்தா பிடுங்கி போடு, உன் கை இடரா இருந்தா வெட்டி போடு, உன் கால் இடரா இருந்தா இன்னொன்னு தரிச்சு போடுன்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்குள்ள இருக்கிற சுபாவங்கள் மாற்றம் வர வேண்டும். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்து பாவத்தை கூட மன்னிச்சிருப்பார். அவன் மன கசஞ்சான், ஆனா அவன் எடுத்த முடிவு தப்பா இருந்தது. ஆனா பேதுரு மறுதளிச்சாரு. மறுதளிச்சோன்ன தன் பாவத்தை அறிக்கிட்டாரு. இயேசு அவர் பாவத்தை மன்னிச்சார். இன்னைக்கு 2 பேருடைய காரியம் என்ன, ஒருத்தன் மனஸ்தாபப்பட்டான், ஆனா மன்னிப்பு கேட்கல, ஆண்டோடு இப்போ என்ன அர்ப்பணிக்கல, அவன் தன்னுடைய முடிவு எடுத்துக்கிட்டான், அவன் இறந்து போயிட்டான். ஆனா அந்த மனிதன், இயேசுவே மறுதளிச்ச மனுஷன், எந்த பாவம் பெருசு நினைக்கிறீங்க? காட்டி கொடுத்த பாவம் பெருசா, மறுதளிச்ச பாவம் பெருசானா? மறுதளிச்ச பாவம் தான் பெருசு நான் சொல்லுவேன். மனுஷகுமாரனே காட்டி கொடுத்துறியா அப்படி சொல்லி அவர் கேட்கிறாரு, முத்தமிடுறாரு, முத்தத்தினால காட்டி கொடுக்குற கேட்கிறாரு. ஆனா மறுதளிக்கிற துரோகம் பயங்கர கொடுமைங்க. ஒருத்தரை தெரிஞ்சு நல்லா அவரோடு பழகி, எனக்கு யாருன்னு தெரியாது, நீங்க யோசித்து பாருங்க, நீங்கள் 2 பேர் போகிறீங்க, நண்பர்கள் போகிறீங்க, ஒரு பிரச்சனை வருது, அப்போ போலீஸ் பிடிச்சிட்டாங்க, நீங்கள் தப்பு பண்ணல, அவனும் தப்பு இல்லை, ஆனால் அவர் தப்புன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் அவரை பிடிச்சிட்டாங்க. இப்போ கூட வர்றீங்க, என்ன பண்ணுறீங்க, ஐயோ அவர் யாருன்னு தெரிய சொல்கிறது எவ்வளோ துரோகம். அதே போல் இந்த பேதுரு அந்த துரோகத்தை செய்தார். ஆனால் இயேசு அந்த பாவத்தை மன்னிச்சாருங்க. ஆண்டவருடைய கோட்பாடு என்ன? ஆண்டவர் மனதுருகிற தெய்வம். அநேக இடங்களில் வியாதிக்கு பொதுவாக பாவத்தை மன்னிச்சாரு, அந்த வியாதி சுகமாயிற்று. ஒரு சில வியாதி நம்ம செய்கிற பாவத்தினால் வருகிற விளைவு, நம் செய்கிற பாவத்தினாலே வருகிற வியாதி, நம் செய்கிற பாவத்தினாலே ஒரு சில வியாதி வருது, ஒரு சில மரணங்கள் வருது, ஒரு சில போராட்டங்கள் வருது. காரணம் என்ன? நம்முடைய பாவத்திலிருந்து பரிபூர்ணமாக விடுதலையாக விடணும். தினந்தோறும் ரசிக்கப்படுகிற அனுபவம். நான் ஒரு நாள் பாவத்தை விட்டுட்டேன் அப்படின்னா நாளைக்கு பாவம் செய்ய முடியல. நாளைக்கும் எனக்குள்ள சுயம் எழும்பும், எனக்குள்ள கோபம் வரும், எனக்குள்ள சுபாவ மாற்றம் வரும். ஆனால் நீங்கள் அனுதினமும் கழுவப்படுகிற ஒரு அணுவும் இருந்தால், அனுதினம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்குள்ள சமாதானத்தோடு நிம்மதியான நித்திரிக்கணும்னு நீங்கள் போவீங்க. பரலோகம் என்கிற நித்திய வீட்டுக்குள்ள ஒரு நாளில் போவோம். அதுதான் விஷயம். அப்போ நம்ம பாவம் மன்னிக்கப்படணும். இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்களை மன்னிக்கப்படுகிறார், பாவத்தை மன்னிக்கிறார். அந்த பாவம் பாருங்க, பாவ வாசப்புள்ள படுத்திருக்கும், பாவம் பின் தொடர்ந்து வருமா, தொடர்ந்து வந்து பிடிக்குமா பாவம் ஒரு மனிதனுக்குள்ள. அப்போ இன்னைக்கு உங்க பாவம் தொடர்ந்து வந்து பிடிக்குதான்னு பாருங்க. உங்க பாவம் வாசப்புள்ள படுத்திருக்கான்னு பாருங்க. உங்க பாவம் பின் தொடர்ந்து வருதான்னு பாருங்க. அதனால தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு பாவின்னு சொல்ற கூட பயப்படுற ஒரு இடத்துல இருக்கிறோம். ஐயோ பாவின்னு சொல்றாருன்னு இல்லைங்க. இயேசு கிறிஸ்து இருந்து எல்லா இடங்களிலும் யாரெல்லாம் பாவம் செஞ்சாங்களோ, எப்படிப்பட்ட காசு வட்டிக்காரன் நின்று இருந்தாரு, விபச்சாரி மத்திலும் கைமணப்பட்ட மகளோடு சகோதரியோடு இருந்தாரு, அநேகமா பாவிகளோடு தான் இருந்தாரு ஆண்டவர். ஏன்? பாவிகள் நேசம் வந்தார் நமக்காக, உங்களுக்காக. அதனால நீங்க உங்க பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு. நீங்க கிழக்கும் வடக்குக்கும் எவ்வளவு தேக்கும் மேற்குக்கு எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா நம்மளோட பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. ஆனா விழுந்து எழும்புகிற அனுபவம் உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்க. இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியல, இந்த பாவம் பின்தொடர்ந்து வருது அப்படின்னா உபகாசம் பண்ணுங்க. இந்த பாவத்தில் வெளியே வர பாருங்க. அப்படியே டிராவல் பண்ணலாம் நினச்சிடாதீங்க. திடீர்னு நம்ம மறிச்சு போயிட்டு அந்த பாவம் நம்மளை மேற்கொண்டு நரகத்துக்கு நேராக கொண்டு போயிடும். அதனால பாவத்திட்டு மறந்துடுற அனுபவத்துக்கு வாங்க. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு. மாறனாதா சீக்கிரம் மாறுன்னு விதம் சொல்லுது. அவர் சீக்கிரம் வருவார். அதனால் யார் மீது கல் வீசாதீங்க, யார் மீது சொல் வீசாதீங்க.
தேவனுக்கு பிரியமா வாழுங்க. வார்த்தையினால, செயல்களால. இந்த கல்விசனுடைய வெளிச்சல பார்க்காதீங்க, வேத வசனத்தை தியானிங்க. ஆண்டவர் அநேக இடங்கள்ல இந்த பரிசேயருடைய எல்லா வார்த்தைகளுக்கும் எச்சரிக்கையா இருங்க. நீங்களும் எச்சரிக்கையா இருங்க. பரிசேயருடைய எல்லா வார்த்தைகளுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. வேதத்தை வாசிங்க.